ஹாய்! இது பார்வையற்ற பாவையின் குரல். இன்னைக்கு நம்ம ரியாலிட்டி ஷோவையும், ரியாலிட்டி லைஃப்பையும் நம்ம கம்பேர் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனா, அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாதுங்க. அது ரியாலிட்டி ஷோன்றது அது டிவில மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். ரியல் லைஃப்ல அப்படி நம்ம நடக்க முடியுமா அப்படின்னா, அது ஒரு கேள்விக்குறியா மட்டும் தான் இருக்கும். நான் எத பத்தி இன்னைக்கு பேசுறேன்னா, அ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நெறைய பேர் பார்க்குறீங்க. தயவுசெய்து ஒரு லைக் பண்ணுங்க. அப்பதான் என்ன ஒரு ஊக்கப்படுத்துற மாரி இருக்கும். நான் பேச முடியும். பார்வை இழந்த பொழுதும் கூட, நான் ஒரு நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட உங்ககிட்ட நான் பேசுறேன். அதுக்கு என்ன கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி விடுங்க. ஆ இன்னைக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ரியாலிட்டி ஷோவ பார்த்துட்டு, ஆண்கள் இப்படி தான் இருக்கணும், பெண்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கிறத நம்ம உடைக்கிறோம். ஓகே, அது தவறு இல்ல தான். ஆனா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இருக்குங்க. இப்ப பசங்கள கல்யாணம் முடிச்சுட்டு போற பொண்ணுங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பசங்க ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, ரொம்ப ஒரு கொடூரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது, அந்த பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க உங்கள திருத்தவா நாங்க உங்கள கல்யாணம் முடிச்சிருக்கோம். ஏன் இத்தன வருஷம் இருந்தாங்கல்ல, அவங்க அம்மா திருத்தியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இத அக்செப்ட் பண்ணிக்கிற வேண்டியது தான். ஆனா, இன்னொரு விஷயம் பெண்கள் விஷயத்திலயும் அவங்க பெத்தவங்க தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னன்னா, பெண் குழந்தைங்கள பெத்தவங்க நல்லா அந்த குழந்தைங்கள வளர்க்குறாங்க. நல்லா படிக்க வைக்கிறாங்கங்க. பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் அவங்கள போக வைக்கிறாங்க. இது செம்ம சூப்பர்ல. ஆனா, அவங்க செய்ற தப்பு என்ன தெரியுமா? இது நானு அ ஹை கிளாஸ் பீப்பிள்க்காக நான் சொல்லல. மிடில் கிளாஸு, லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அவங்களுக்கு தான் நான் சொல்றேன். என்னன்னா, நம்ம பிள்ளைங்கள படிக்க வைக்கிறது, அவங்களோட அந்த ஜேர்னிலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு ஒண்ணு பெருமையா நம்ம சொல்லிக்கிறோம். என்னன்னா, என் பொண்ணு இதுவரைக்கும் நான் கிச்சனுக்குள்ளேயே நாங்க அனுப்புனது கிடையாது. என் பொண்ணுக்கு சுடுதண்ணி கூட என் பொண்ணுக்கு போடத் தெரியாது. அப்படி சொல்லி நம்ம அ பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம். அ பொண்ணே கிடைக்காத நேரத்தில ஆண் குழந்தைங்கள பெத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே நம்ம மாதிரிறோம் அந்த பொண்ணு. கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக அந்த பொண்ணுக்கே பொறுப்பு வந்துரும், மாறிரும்னு சொல்லிட்டு, அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி கல்யாணம் முடிச்சு போயிருக்கிறாங்க. இதில ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. உங்க பொண்ணுக்கு வேலை சொல்லிக் குடுக்குறதுக்கா அவங்க அந்த பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க? கிடையாதுல்ல. இதில ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயமா? அப்படிலாம் இல்லங்க. பெண்ணுக்கு எவ்வளோ தான் படிச்சாலும் சரி, என்ன சம்பளம் வாங்கினாலும் சரி, அந்த பொண்ணுக்கு சமையல் வீட்டு பொறுப்பு அப்படின்றத நம்ம ஒண்ணு கத்துக் குடுக்கணுங்க. இது பெத்தவங்களா நம்ம செய்ற கடமை. நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்ப ஆண் பிள்ளைங்க அதுக்காக சமையலே கத்துக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அவங்க அவங்களும் சமையல் பண்ண கத்துக்கணும். ஏன்னா சப்போஸ் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லன்னா, அந்த டைம்ல அவங்க பாத்துக்கிற அளவுக்கு அவங்க சமையல் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ நீ 1 வீக் சமைக்கணும், நான் 1 வீக் சமைக்கணும்னு சொல்லிட்டு, அங்க நம்ம அங்க சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா, இது பெரிய பிரச்சனைக்கு தான் நம்ம கொண்டு போய் வழிவகுக்குமே தவிர, இது சந்தோஷமான வாழ்க்கைக்கு வராது. ஸோ என்னன்னா, பெண்கள் நம்ம சமைக்கிறோம்னா, ஆண்கள் நம்மளுக்கு ஒரு சமையலுக்கு சப்போர்ட்டா இருக்கட்டும். அதுக்காண்டி நீ தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இத கொண்டு வரவே கூடாது. இதுலேருந்து என்னன்னா, நம்ம ரியாலிட்டி ஷோவையும், ரியாலிட்டி லைஃப்பையும் ஒண்ணு சேர்த்து பார்க்கக்கூடாதுங்க. நான் எனக்கு தெரிஞ்சத நான் உங்ககிட்ட சொல்றேன். இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. எனக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. ஸோ என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.